நான் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்து விட்டால் மனதில் அமைதி இல்லை. என்ன வேணும் அதுங்களுக்கு? கண்ணை முடிக்கா ஒரு தடவை நீ மட்டும் காலில் விழுந்துட்டு வா. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. உன் பிள்ளை 2026க்குள்ள வெளியூர் பயணம் நடக்கும். இப்போ இருக்கக்கூடிய கடன்கள்லாம் 6 மாதத்தில் தீரும். என்ன நீ உன் பார்வையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்களில் தடையில்லாமல் ஆக்கித்தாரேன். ஆனால் உன் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அமைதி குறைவும் மன அழுத்தமும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இவைகள்லாம் நீக்கி தெளிவு பண்ணித்தாரேன். தேவையில்லாத வார்த்தைகளை ஆம்பளை பேசதான் அடிக்கடி, அதை கட் பண்ணிடுவோம். கால் வந்துடுவான் உண்மையா இல்லையா? ரொம்ப பேசக்கூடாதுன்னு தான் நான் கொஞ்சம் பேசியிருக்கேன். இருந்தாலும் நம்ம பெங்களூருக்கு தகுந்தாற் போல் வாழணும், தமிழுக்கு தகுந்தாற் போல் வாழலை. அதனால தான் அந்த பிரச்சனைகள் ஏற்படுது. சரிண்ணா? இந்தா உன் பிள்ளைய நல்லா ஆக்கிறத பொருளாதாரத்தை தாரேன், வெற்றி உண்டு. வேறு என்ன வேணும்? நான் தான் சொல்லிட்டேன், உன் பிஸ்னஸ் ஒழுங்காக நடக்கும், வருமானம் கிடைக்கும். இந்த உனக்கு என்ன வேணும்? இந்த அப்படி தொழிலை நல்லா ஆக்கி தரேன். வீட்டை பற்றி அடுத்த வாரம் காப்பேன். போயிட்டு வா. கர்மதான் காசு உள்ளே இருக்கு. சரியாச்சு, போயிட்டு வா. கர்மதாமிக்கு எப்பா ஏதோ ஒரு இடம் ஏதோ விற்கணும்னு சொல்லி வந்திருக்காங்களே, யாருப்பா அது? பெங்களூர் ஏதோ விற்க வேண்டும் என்று சொல்லி வந்தீர்களே, என்ன விற்க வேண்டும்? என்ன விற்க வேண்டும்? என்ன விற்கணும்? வாட் வாட் டெம்பிள் கோயில் இருக்கா? அதில் கோயிலும் இருக்கு. என்ன உங்கள் தாத்தாவுடைய பூர்வீக சொத்தை அரசாங்கம் எடுத்துக்கிடுதா? ஓ அப்படி வந்திருக்கு. கால் வந்துட்டு வாங்க, பார்த்துருவோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்தில் வந்து அவசியம் இல்லாமல் 7 பேர் கொண்ட ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த டெம்பிள் சம்மந்தமானவங்க, அவங்க அந்த இடத்த தன்னுடைய டாக்குமெண்ட்டில் வந்து லிங்க் படுத்தியிருக்காங்க. ஆனால் அதை நீதிமன்றத்து வழக்குப்படி மாற்றுவதா, பேச்சுவார்த்தையில் ரிலீவ் பண்ணலாமான்னு நான் கேட்டேன். நீதிமன்றத்தில் புட்டப் பண்ணி வழக்கறிஞர்கள் மூலமாகவே அதை ரிலீவ் பண்ணிடலாம். அந்த இடத்த வாங்கி உங்களுக்கு விற்பனை ஆக்கி தரேன். ஒன்று, அதே இடத்த நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகும்பொழுது நீங்கள் விட்டு கொடுத்துருங்க, நாங்கள் அதுக்கு அமௌண்ட்டு தரோம்னு சொல்லுவாங்க. நீ வைக்கிற விலையை நிறையாக்கி விற்று தரேன். கால் வந்துட்டுவான். பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? பெங்களூர். இந்தாப்பா, அது வேற. ஜெயிச்சு தரேன், வெற்றி உண்டு. பக்கத்தில் வா. நல்லா அடுத்து பொம்பளை பிள்ளை வந்து பின்னால் பேசலாம். என்ன உங்கள் பிள்ளைங்க இருக்கு? என்னாச்சு? இப்படி போயிருங்க. இன்னொருத்தர காலில் வந்துட்டு வரணும்ல, சும்மா அங்கே வந்து உட்காந்து அப்படியே என்ன நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய். பிள்ளைகளுடைய நடைமுறைகள் காட்டிலிருந்து விழுகின்ற ஆறு நதியோரம் போய் கடலில் போய் சேர்றது மாதிரி பெற்றோர்கள் பெற்று விட்டதோட சரி, உங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கிற குணமும் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இல்லை. அதனால் இப்போ மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வேதனைக்குரிய வாழ்க்கை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளைங்களை தெளிவு பண்ணி ஒற்றுமையாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். வெளியில் யாரும் சண்டை போடாதீங்க.
யார் அது? எந்த அண்ணன்? அந்த கோயில் விருத்தி பண்ணி வருமானு கேட்டேன். சாமி அங்கல்ல, அடையாள சின்னம் தான் இருக்கு. பொம்மியோடும் வெள்ளையம்மாளோடும் இருக்கிறார்கள். அந்த சக்தியை சொல்லுதப்பா. நான் பக்கத்தில் வா. அந்த சின்னத்தை செம்பிளாக்கக்கூடிய நிலைமை வரும். வெற்றியாக்கி தரேன், உன் பிள்ளைகளையும் செம்மையாக்கி தரேன். வேற என்ன வேணும்ப்பா? இப்போ ஒன்னால் பண்ணவே முடியாது. பொறுத்திருந்து பார், அது விளையும். போய்ட்டு கருப்பசாமிக்கு சொத்து சொந்தமாக மன வருத்தப்பட்டு வேதனை அடைந்து வந்த மக்கள் யாரு? பெங்களூர். சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வந்தவங்க. டாக்குமெண்ட் சம்பந்தமா, கடன்கள் சம்பந்தமா வருத்தப்பட்டு வந்தது யாரு? வாமா. இங்கனே விழுந்துட்டு அங்கே விளையாண்டோமா? எந்த வருமா உனக்கு? பக்கத்தில் வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு. எங்கே இருக்காராத்தா? பக்கத்தில் இருக்காரு. இப்போ 2.25 ஆண்டுகளாக உன் வீட்டுக்குள்ளே வந்து வருமானங்களால் பாதிக்கப்பட்டு கடன்கள் பட்டு இடம் விட்டு இடம் பெற வேண்டிய நிலைமை வருமோங்கிற கண்ணீரும் கவலையுமாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களாம். இந்த நிலைமையிலிருந்து மாற்றி உங்களை வாழ வச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. தை மாதத்தில் உன் பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தொடங்கும். அதுக்கு முன்னால் உன் கடனும் தீரும். இந்த புண்ணியமாக இருப்பாய். இங்க வா. ஊருக்கு காலாகாலத்தில் புறப்படுங்க. அதுவே நல்லது. சந்தோஷமாக இருக்கு. போய்ட்டோம். அடுத்து அவ்வளோதான். கருப்பசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாப்பா. உடல்நிலை சரியில்லைன்னு வாழ்க்கை வந்தது யாருப்பா? பெங்களூர். உடல்நிலை சரியில்லைன்னு கேட்டு வந்துருக்காங்களே. யாருக்கு உடல்நிலை சரியில்லை? பிள்ளைக்கு என்ன செய்யணும்? உனக்கு கால் வந்துட்டு வரலாம். யாருக்குண்ணே உடல்நிலை தெரியும்? எங்கே இருக்க குழந்தை? உன் குழந்தையா? என்ன செய்து? அப்படியா? உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன்ப்பானா, உன் மகன் உனக்கு எதிரியாயிருவானோன்னு உனக்கு ஒரு பயம் இருக்கா? அவனுடைய நடைமுறை ஒழுக்கங்கள் நல்லா இல்லை. பணமெல்லாம் நீ வீட்டில் வச்சாலும் சில சமயத்தில் காணாமல் போயிருண்டா. புரியுதா? இந்த நிலைமைகள்லாம் நடக்கு. அவனை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்த மகனே, உன் பையனை திருத்தி தாரேன். எந்த வழக்குலையும் மாட்டாமல் காப்பாற்றித்தாரேன். நல்லா கருப்பசாமிக்கு அடுத்து பேசுவோம். அதை பற்றி என்ன அடுத்து பேசுவோம்னே, பொறுத்திருக்க வேண்டும். அப்படியா? சரி. யாருக்கு என்ன விஷயம்? ஓ பாப்பா, முன்னால் வந்துடுங்க. யாரெல்லாம் வந்து என் கணவன் மனைவியாக வந்திருக்கீங்களா? என்னப்பா ஒரு சைடு சரியில்லை? என்னடே சொல்லு தம்பி. என்னப்பா? அது மட்டும் கேட்டு திரை ஒழிஞ்சா போதுமா? கால் வந்துச்சா? தொழில் விஷயமாக கேட்டு வந்தவங்கன்னு எத்தனை நேரம் கத்துனேன். யாராவது முன்னால் கை வளர்க்கலாங்களா? காட்டினேன்.
உன் பிள்ளைக்கு ஒன்றும் வைரஸ் சம்பந்தமான பாதிப்புகள் ஒன்றுமே கிடையாது. இயல்பான சாதாரணமான உடல்நிலை தான் பாதிக்கப்பட்டிருக்கு. காப்பாற்றித்தரேன். 3 வருஷமாக உன்னுடைய தொழில்கள் சரியில்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் கடன்படாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுமில்ல. வேறு என்னப்பா வேணும்? இப்போ ஆரம்பிக்க முடியாது. ஜனவரி மாதத்துக்கு பிறகு ஆரம்பிச்சுப்பான். ஜெயிச்சுக்கிடுவேன். நல்லா இருக்கு. அடுத்து பேசுவதை பற்றி கர்மசாமிக்கு கணவன் மனைவி தொழில் சொந்தமாக வருத்தப்பட்டு வந்தவங்க, பிள்ளைக்கு வாழ்க்கை அமையணும்னு சொல்லி மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? வாக்கா முன்னால் வந்து நினைக்கா. என்ன தொழில்? வண்டிக்கு கொடுப்பீங்களா, டாக்குமெண்ட்டுக்கு கொடுப்பீங்களா? தண்டலுக்கு குடிக்கிய. இன்னொரு தடவை லைசன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறீங்களா? கால் வந்துட்டு வாங்க. நாடகமெல்லாம் கண்டேன் உந்த நாடும் விழியிலே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே 3.25 ஆண்டுகளாக ஒரு இடத்தில் வாங்கி இன்னொரு இடத்தில் கொடுத்து தொழில் பார்ப்பதே உன் தொழிலாக இருக்கிறது. இதை தவிர வேற வழியில் உன் மனதை செலுத்த முடியல. ஆனால் இப்போ கொடுத்த பணங்கள் மீளாத நிலையில் இப்போ லாக்காகி இருக்கிற. நீ வாங்கின இடத்துல கொடுக்க முடியாத துன்பமும் இருக்கு. எப்படியாவது இழந்த பணத்தை வாங்கி தரணும், நீயும் கடன் தீரணும். அடுத்து இந்த தொழில் சரி வருமானு பார்த்தா சரி வராதுன்னு உத்தரவாயிடுது. அதனால் வேற ஒரு பிஸ்னஸை நடத்தி தரேன். உன் பணத்தை பூரா வீடு வந்து சேர்த்துருந்தேன். போதுமா? கால் வந்துட்டு வரலாம். மகளே, இன்னும் ஒரு கேள்வி இருக்குது உங்ககிட்ட, அதையும் கேட்டுரு. என்ன? காலில் விழுத்துட்டு வந்து கேளு. பழங்கள் நல்ல பழங்களே இல்லையப்பா. என்னதான்? இந்த தொழிலை தவிர வேற தொழில் பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன். அதை மீறினா எனக்கு பொறுப்பெடுத்துக்கிட முடியாது. 6 மாதத்துலேருந்து 9 மாதங்களுக்குள்ள அந்த பணத்தை பூரா நான் வர வச்சிருந்தேன். உன் கடனை தீர்த்துருவோம். நிலையான ஒரு பிஸ்னஸை உருவாக்கி தரேன். அதில் நீ முன்னேறிடுவேன். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. பொம்பளை பிள்ளை இருக்காப்பா உனக்கு? கல்யாணம் முடிச்சிட்டாளா? ஐயப்பசாமி வழிபாடு உங்கள் குடும்பத்தில் யார் பண்ணுவா? அதான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன். சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. தங்கத்தில் தொட்டில் கட்டி தாலாட்டுகிற கீதத்தை பாடி கடன்படாமல் அவன் குடும்பம் ரொம்ப உயர்வாக இருக்கும். நீங்கள் இருக்கிற இதே பெங்களூர் எல்லையில் 2 வீடு கட்டி ஆனந்தமாக இருப்பான். உன் பேரன் பேத்தியெல்லாம் கொஞ்சம் குலாவுவாக. சரியா? அடுத்து இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை தானாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்னும் மனநிலைகள் அவளுக்கு தோன்றும். கிரகங்கள் அப்படி இருக்கிறது. அதை மாற்றி அந்த மகளை நெறியாக வள வைத்தால் போதுமல்லவா? அந்த கவர்மெண்ட்லேயே வேலை வாங்கித்தார ஆனந்தமாக இருப்பாள். சுபிட்சமாக இரு மகனே, உனக்கு சுதந்திரமான பணத்தை தந்திருக்கேன். ஆனந்தமாக இருங்க. பாக்கா காலில் விட்டு வரியா? நற்கனியாக இருப்பாயப்பா. வாழ்க செல்லங்களே, வாழ்க. ஏற்றுக்கிட முடியாது. நல்ல காலில் விட்டு வா. நீங்கள் தான் ரொம்ப நேரமாக இருக்கிறீங்க. எந்த ஊருக்காரங்க நீங்கள்ல? நான் வரல உங்கள் ஊருக்குல. எனக்கா உன் பிள்ளைகளுக்கு எனக்கா செஞ்சு தரணும்? உட்கார். நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு தானே கேட்டு வந்திருக்கிறே. அப்படியா? பிள்ளை பேர் என்ன பேரு? ஒரு இடத்துல போய் ஜாதகம் பார்க்கும் பொழுது அவனுடைய கிரகங்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்குரிய கிரகங்கள் இன்னும் செட் ஆகி வரலன்னு சொல்லிட்டாங்க. சொன்னாங்களா? நான் அவன் ஜாதகத்தை கிறந்த முறையில் பார்த்தேன். இன்னும் ஒரு 9 மாதத்துக்குள்ளே அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவன் குழந்தை ஜனனம் ஆக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று விட்டான்.
ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அவனுடைய தந்தை எங்கே இருக்கிறார்? உங்கள் வீட்டுக்காரரு. ஏன் அப்படி ஒரு கேள்வியை கேட்டோம்னு சொன்னால், இந்த 9 மாத காலங்களுக்குள்ள அவன் கல்யாணத்தை முடிச்சுட்டான்னு சொன்னால் 2 பிள்ளைகளை பெறுவான். அந்த பிள்ளைகளுக்கு தந்தை 96 வயது வரை இருப்பாம்னு ஆயுள் எழுதியிருக்கு. அது இந்த 9 மாதத்தில் நடக்கணும். நடத்தி தந்துடுதே, குடும்பத்தை நல்லா வாழ வைக்கிறேன், கடனை தீர்த்து தரேன், புண்ணியமாக இரு, இந்தா உன்கிட்ட ஒரு தெய்வம் அருள் எடுத்து வரும், உனக்கு துணையாக இருக்கும், நன்றியுடன் இருப்பாய் மகளே, வாழ்க. அருப்புக்கோட்டை இன்றைய பெங்களூர் தான். அருப்புக்கோட்டை பக்தர் வாங்க. அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டை. அப்படியெல்லாம் என்னையே அமர்த்த முடியாது, புரிஞ்சுக்கணும். அருப்புக்கோட்டை கால் வந்துட்டு வாப்பா. கண்ணிலே நீரதற்கு காத்துல பறக்கு. பொறுங்க பொறுங்க, இப்போ போடாங்க. என்னடா செய்யணும் தம்பி? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என் தங்கை காளி எங்கம்மா இருக்கா? பக்கத்துல வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கீங்களா? என்ன தொழில்? போட்டோ. வேற வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையில் என் தங்கை பத்திரகாளி இருப்பா. அதே போல 2.25 ஆண்டுகளாக பொல்லாத கடன்களால் மனவேதனைப்பட்டு குடும்பத்தில் இங்கே இருக்கவா, நைட்டோட நைட்டாக சொல்லாமல் புரியாமல் எங்கேயும் போயிடுவோமா அப்படிங்கிற மனநிலைகளெல்லாம் தோன்றி மிகவும் வேதனை அடைந்து விட்டீர்கள். இந்த கடனையெல்லாம் தீர்த்து உங்களை வாழ வச்சு தந்தா போதுமா? காலில் வந்துட்டு வாங்க. இந்தாப்பா, உன் கடனை தீர்த்து தரேன். இந்த வருஷத்தில் புண்ணியமாக வாழ வைக்க வருமானம் வரும். அடுத்து உன் பிள்ளையை பற்றி நம்ம பேசுவோம். அதே அருப்புக்கோட்டை எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாருப்பா? வாப்பா, வாமா, கால் வந்துட்டு வாமா. என்ன செய்யணும் உன் பிள்ளைக்கு? கண்ண முடுமா? இருக்கக்கூடிய மாரியம்மா வராளா? பேருந்தியா? இப்போ சில நாள் போகலடி. கால் வந்துட்டு வா. அமைதி அமைதி. கேட்டவர் எல்லாம் பாடலாம், பாட்டுக்கு தாளம் போடலாம். வா. உன் மகனுடைய நடைமுறை நல்ல நடைமுறை, நல்ல பையன். ஆனால் இருக்கும் இடம் மட்டும் வெகு தூரம். அதன் காரணத்தால் நம்ம பிள்ளைய தூரமாக கொடுத்துட்டு நம்ம திண்ட வேண்டாம், பார்த்துக்கிடுவோம் பார்த்துக்கிடுவோம் அப்படி சொல்லி சொல்லி கல்யாணம் தடையாகி போச்சு. அதுக்கு தகுதியான ஒரு பெண் வருவாளா அப்படின்னு நான் பார்த்தேன். புரட்டாசி மாதத்தில் ஒரு ஜாதகம் வரும். ஜாதகத்தை பார்த்து வச்சுக்கிட்டு ஐப்பசியில் வரக்கூடிய வளரு விரையில் உறுதி பண்ணிடுவோம். தை மாதத்தில் கல்யாணத்தை நடத்திடுவோம். சந்தோஷமா இரு, நடத்தி தரேன். ஏன் கவலைப்படுற? ஏய், ஒரு கல்லில் 10 மாங்காய் அடிக்க நினைக்க போய் உள்ள நீ போயிட்டு வா, பௌர்ணமிக்கு வா, அடிப்போம் போ. என்னண்ணே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய? சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? உனக்கு அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? கால்
கல்லூரணி கீழே உட்காருமா. கல்லூரணி கீழே உட்காருமா. அவங்க பேர் கல்லூரணி, ஊர் பேருட. இன்னொருத்தர காலுன்ட்டு வரலாம். ஆமாம், நீங்கள் வந்து உட்கார்ந்தோட நான் கருப்பசாமி வாரேனே, என்ன விஷயம்? கருப்பசாமி உங்களுக்கு உண்டா? 3 வருஷமாக சொத்து தகுந்தமான போராட்டமும் ஏமாத்தமும், வயசு வரம்பு பார்க்காம கூட கை நீட்டிடுவோமா அப்படிங்கிற குழப்பமும் நடக்கிறா. கால் வந்துட்டு என்னப்பா இது? அந்த சொத்து பிரச்சனையை முடிச்சு உங்க உரிமையை வாங்கி தந்தா போதுமா? அந்த பாதையில் இருக்கும் தடைகளை நீக்குவோம், அந்த உரிமையை உனக்கு நிலையாக்குவோம். பக்கத்தில் வரலாம், யாராலும் அசைக்க முடியாது. இந்த விபூதி அந்த பாதையில் போடு, பக்கத்திலே வரமாட்டான். இப்படி நெத்தி உண்டு போ. கர்மசாமி கிளிக். பாஸ்போர்ட் சைஸுக்கு எவ்வளோடா வாங்குத தம்பி? 100 ரூபா. கூட்டிட்டியா? 80 ரூபா தானே இருந்துச்சு. நம்ம கஷ்டப்படுறோம் காலத்தை 20 ரூபா கூட்டி கொடுவோம்ட்டான். வா. செல்லு வந்த பிறகு உன் ஸ்டுடியோ ரொம்ப தொழில் இறங்கி போச்சே. ஏன்னா இப்போ கொஞ்சம் கடன்பட்டு மனவேதப்பட்டிருக்க. உன் இடத்த தேடாமலே வந்துடுறாங்க மக்கள். அது ஒரு பெரிய உண்மை. மக்கள் தான் கூடுதாங்களே தவிர பணம் கூட மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? என்ன செய்யணும் உனக்கு? இப்போ விருத்தியாக்கி தாரேன். நீ வச்சிருக்கிய ட்ரேடர்ஸ் ஷேர் மார்க்கெட், அதில் உன்னைய நம்பி பணம் போட்டவங்க ஏமாந்துட்டாங்கன்னா உன் மேலே சட்டப்படி பிரச்சனை வருமா வராதா? வரும்ல. ஷேர் மார்க்கெட் உனக்கு சரி வரும்னு சாதகக்காரன் சொன்னானே, பாத்தியா? வராதே. உனக்கு பணம் நான் தாரேன்டா. இந்த அப்படி கோடீஸ்வரன் ஆகுவோம் மகனே. ஒரு முறை கேரளா போயிட்டு வருவேன், சபரிமலை ஐயப்பனை பார்க்க. நடக்குண்டா எல்லாம். போயிட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. கோயில்பட்டி, கோவில்பட்டி வாங்க. கோவில்பட்டி, கோவில்பட்டி, கோவில்பட்டி வாங்க. கோவில்பட்டி. மிட்டாய் வாங்கலையோ சாமி, மிட்டாய் வாங்கலையோ. வா. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? வாங்க. அம்மா அங்கே வர சொல்லுங்க. வாங்க. கால் வந்துட்டு வா.